வாக்கு தீ பரவட்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் நிர்வாகம் மோசமாக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார். தமிழ்நாடு அனைத்து துறையிலும் வீழ்ச்சியடைந்து விட்டது என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்கிறார். திமுக அரசை குறை சொல்வதாக நினைத்து தமிழ்நாட்டை இவர்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய நிலப்பரப்பில் 4 விழுக்காடு தமிழ்நாடு. இந்திய மக்கள் தொகையில் 6 விழுக்காட்டு மக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 9.4 விழுக்காடு பங்களிப்பை செலுத்துகிறது. இதுதான் தமிழ்நாட்டின் மாபெரும் சாதனையாகும். கடந்த நிதியாண்டில் 11.19 விழுக்காடு என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி இருக்கின்றது. கடந்த 14 ஆண்டுகளில் தமிழ்நாடு இத்தகைய வளர்ச்சியை அடைவது இதுதான் முதல் முறை. இந்தியாவில் எந்த மாநிலமும் இத்தகைய வளர்ச்சியை பெறவில்லை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இந்த ஆண்டு மட்டும் 31.19 லட்சம் கோடியை எட்டிவிட்டது. இது 16 விழுக்காடு வளர்ச்சி வீதமாகும். பெரிய மாநிலங்களில் இதுதான் அதிகமான அளவு. இந்திய உற்பத்தி தொழில்துறையானது 4.5 விழுக்காடாகத்தான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு 14.75 விழுக்காடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது இந்திய விழுக்காட்டை விட 4 மடங்கு தமிழ்நாடு அதிகம். இதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. சேவை துறையானது 11.3 விழுக்காடு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. இந்திய தொழில் பணியாளர்களில் 15 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். வேலை வாய்ப்பு உருவாக்கம் அதிகமாகி இருக்கிறது. அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் இந்திய முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. 2169 மில்லியன் அமெரிக்க டாலராக 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்நிய நேரடி முதலீட்டு வரவு இப்போது 3681 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கிறது. ஏற்றுமதி நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. மின்னணு சாதனங்கள், துணிகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கின்றது. பொறியியல் இயந்திர ஏற்றுமதியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. வணிக பொருட்கள் ஏற்றுமதி 2 மடங்கு ஆகி இருக்கிறது. வேளாண் பொருட்கள், உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி இருக்கிறது. பாசன பரப்பும் அதிகமாகி இருக்கிறது. கேழ்வரகு, கம்பு விளைச்சலில் முதலிடத்தையும், எண்ணெய் வித்துக்களில் 2ஆம் இடத்தையும், நிலக்கடலை விளைச்சலில் 3ஆம் இடத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. இந்தியாவில் அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரிகள், உயர் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் சேர்க்கையில் தொடர்ந்து சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு. உயர்கல்வி சேர்க்கையில் தேசிய விழுக்காடு 28.4 ஆக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு 47 விழுக்காட்டுடன் இந்தியாவிலேயே முதலிடத்தை வைக்கிறது. உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையானது 47.3 விழுக்காடு ஆகிவிட்டது. ஆனால் இந்திய விழுக்காடு என்பது 28.5 தான். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. பல்வேறு காரணங்களால் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமான வளர்ச்சியானது இந்திய விழுக்காட்டை விட தொடர்ந்து அதிகமாகி இருக்கிறது. சில்லறை பணவீக்கம் ஆண்டுதோறும் குறைந்து 5.4 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் 2.3 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. உணவுப் பொருள் உற்பத்தி அதிகமானதும் பல்வேறு சமூக நலத்திட்டங்களும் தான் இந்த பணவீக்கம் குறைய முக்கியமான காரணங்களாகும். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 98.3 விழுக்காடு அறிவியல் ஆய்வக வசதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு பள்ளிகளில் தான் இந்த வசதி இருக்கின்றது. தேசிய கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் உள்ள 100 கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டில் உள்ள 18 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. மிகச்சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 788 புள்ளிகளுடன் இந்தியாவின் 2வது இடத்தில் இருக்கின்றது. தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கையாக தாக்கல் செய்துள்ளது. சமூக முன்னேற்ற குறியீடு, சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் என்று இதற்கு பெயர். பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளது. தமிழ்நாடு அனைத்து துறையிலும் முன்னேறிய மாநிலம் என்பதை இது காட்டுகிறது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் 1.43 விழுக்காடு மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழ் இந்தியாவில் வாழும் மக்கள் தொகை என்பது 11.2 விழுக்காடு ஆகும். பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 47 விழுக்காடாக ஆகியிருக்கின்றது. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றுள்ளது. சூரிய சக்தியில் 4வது இடத்தில் உள்ளது.
புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குவதில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சான்றிதழை தமிழ்நாடு பெற்றுள்ளது. ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி தரவரிசையில் இருந்த தமிழ்நாடு 2022 ஆண்டுக்கான தரவரிசையில் முதல் இடத்தை அடைந்திருக்கிறது. எடை குறைவான குழந்தைகள் பிறப்பது குறைந்துள்ளது. அதிக அளவு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கின்றது. 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. மகப்பேறு சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. சுகாதாரத்துக்கான மதிப்பீட்டில் தேசிய அளவில் 3வது இடம் பெற்றமைக்கு குடியரசுத் தலைவரின் விருதை தமிழ்நாடு பெற்றுள்ளது. தூய்மையை பராமரிப்பதில் சிறந்து விளங்கியதற்காக தேசிய அளவில் 3வது பரிசை தமிழ்நாடு பெற்றுள்ளது. காசநோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. உணவு பதப்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக தமிழ்நாட்டுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பான நகரங்களாக சென்னையையும் கோவையையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வடமாநில தொழிலாளர்கள் வேலை தேடி நிம்மதியாக வாழும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. 10 லட்சம் கோடி மதிப்பிலான தொழில் நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டு தொழில் தொடங்கி இருக்கிறது. இது எதையுமே தெரிந்து கொள்ளாமல் தமிழ்நாடு வளரவில்லை, மிக மோசமான நிர்வாகம் என்று பிரதமர் பேசுவது கேலிக்கூத்தாகும். அவர் பாஜக ஆளும் மாநிலங்களை பற்றி பேச வைத்திருந்ததை தமிழ்நாட்டுக்கு என்று மாற்றி படித்து விட்டார் என்று நினைக்க தோன்றுகிறது.